हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वती पतये। सद्गुरु महाराज की बोला कुंडली कवरद हरि विठले आंजनेय मूर्ति की। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यानहं वन्दे सम्प्रदाय प्रवर्तकान्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय भुवन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशुशुभशोणकभीष्मदाभ्यां रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं। रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणीभ्यः। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदमाश्रये। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं तं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता जाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। भगवानुடைய ஒரு எல்லையில்லாத கிருபையால ஆச்சரியமான சத்சங்கம் அதுவும் ஹனுமத் சந்நிதியில் பிராப்தமாயிருக்கு. இங்கே தான் பிராப்தம் ஆகும். குரு கிருப்பையால் தான் சத்சங்கம், சத்சங்கத்தால் தான் பக்தி, பக்தியால் தான் மோட்சம். எல்லாத்துக்கும் ஆதாரம் குரு கிருப்பை தான். இந்த குரு தான் ஹனுமத் ஸ்வரூபமே. ஹனுமத் சமேன குருணா அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் தன்னுடைய ஒரு நாடகம் சங்கல்ப சூரியோதயங்கிற ஒரு நாடகத்தில் ஹனுமான குரு தத்துவமாக எடுத்து காண்பிக்கிறார். எதுவுமே குரு கிருப்பையால தான் பிராப்தமாகுது. சத்சங்கமாகட்டும் ஆகட்டும், பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ பகவத் குணானுபவமோ பகவத் நாம கீர்த்தனமோ இதெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஊத்துக்காடு வெங்கடகவியே சொல்கிறேன், நான் பிறந்தப்ப ஏதோ இந்த மாயையில் தான் பிறந்துவிட்டேன், ஆனால் குரு கிருப்பையாலே என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. இப்போ மாயை என்ன ஒரு கோடியில் நின்றுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த மாயை என்கிட்ட வரவே மாட்டேங்கிறது. குரு கிருப்பை என்னை அரணா காப்பாத்துறது அப்படிங்கிறார். நாவரதரகமென குருநாமமும் உண்டு, ராமாயண பாகவத பாராயணமுண்டு, ஆவாவென குருநாதரின் அருளமுதம் கண்டு கொண்டு ஹரிநாம கதா கோஷண சம்பாஷண சதானந்த குருபதாரவிந்த கோமளம். குருச்சரணாரவிந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்துங்கிறார். ஹரிநாம கதா கோஷண சம்பாஷண சதானந்த, அதுக்கப்புறம் சதானந்தம். இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம சாமர்த்தியத்தில் நம்ம அமைச்சுக்க முடியுமா? திரும்பி பார்த்தா சத்சங்கம், திரும்பி பார்த்தா சப்தாகம், திரும்பி பார்த்தா நவாகம், திரும்பின இடங்கள்லாம் சாதுக்கள், எங்கேயும் சத்சங்கம். இப்படி குருநாதர் ஒரு பிரபஞ்சத்தை நமக்குன்னு சிருஷ்டி பண்ணிவிடுவார். நம்ம சாமர்த்தியத்தில் நடக்காது. நம்மளுடைய பிரவൃத்திங்கிறது நம்ம வாசனைக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். நம்மளுடைய சத்வம் எவ்வளோ இருக்க போகுது, நமக்கு இருக்கிற ரஜசு தமசு இதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் அன்றாட காரியங்களை பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு மத்தியில் எங்கேயாவது சத்வகுணம் தலை காண்பிக்கும். ஏதோ ஒரு சுவாமி விளக்கேற்றுறது, ஒரு கோலம் போடுறது, என்னைக்காவது ஒரு வைகுண்ட ஏகாதசினா பெருமாள் போய் கணத்தில் கொண்டு வருது, இம்மட்டிலும் தான் நமக்கு முடியறது, தெய்வத்தை பிடிச்சிக்க முடியாது.
ஆனால் இந்த பக்திங்கிற இந்த ஒரு பெரிய ஏணியில ஏறி மோட்ச பரியந்த ஒருத்தன் போகணுமானால் நம்ம சாமர்த்தியத்தில் இல்லை. ஏன்னா யதார்த்தத்தில் கரையேறணுங்கிற தாபம் நமக்கு கிடையவே கிடையாது. விட்டா இன்னொரு 1000 ஜென்மம் எடுக்க தயாராக இருப்போம். நம்ம விவகாரம் பண்ண நமக்கு சொல்லி தரவே வேண்டாம். விவகாரம் பண்ணுறதுக்கு தான் சித்தம் தயாராக இருக்கு. கோடி கோடி ஜென்மாக்கள்ல லோகத்தை நோக்கி ஓடி ஓடியே இந்த சித்தத்துக்கு பழக்கம் இருக்கிறதுனால அவ்வளோ சுலபமாக அது பகவான்கிட்ட திரும்ப மாட்டேங்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய குரு என்ன பண்றாருன்னா ஒரு கட்டாட்சத்துல மாற்றி விடுறாரு. ஒரு கட்டாட்சத்துல பார்வை ஒன்றிலே கடை கண் பார்வை ஒன்றிலே விளைந்த பாக்கியம் இது அப்படிங்கிறார் ஊத்துக்காடு. கோட்டி ஜென்மா தலைகீழா நின்னாலும் கிடைக்காது. நான் குரு ஒரு கட்டாட்சத்துல கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் அந்த வாழ்க்கை தலைகீழா மாறி போயிடும். சுந்தரகாண்டமே அதைத்தான் காண்பிக்கிறது. சுந்தரகாண்டமே ஆச்சாரிய பிரபாவம். ஆச்சாரியன் ஒரு ஜீவனை எப்படி எடுத்து பகவானிடத்துல சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் சுந்தரகாண்டம். இதனாலதான் ஆரம்பிக்கிறதையே ததோராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா ஈயேஷ பரமன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. ஹனுமான் ராவணனால் அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீதையை அன்வேஷணம் பண்றதுக்காக என்ன பண்றார் அப்படின்னுட்டா ஆகாச மார்க்கத்துல பறக்க ஆரம்பிக்கிறார். சாரணர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஆகாச மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்கிறது மேல்போக்கான அர்த்தம். ஆனா இதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னுட்டா மாயை வசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவனை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஜீவன் பகவான் அடைய தாப்பப்பட்டு இருக்கு, இதை பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா அந்த சாரணர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மார்க்கத்துல சஞ்சாரம் பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ற கோவிந்தராஜர் முதலிய பெரியவாள்லாம் கோவிந்தராஜ்யத்துல வியாக்கியானம் பண்றதே பூர்வ ஆச்சாரியர்கள்லாம் எந்த மார்க்கத்துல போய் அந்தந்த ஜீவனை பகவானிடத்துல கொண்டு சேர்த்தாலோ அந்த மார்க்கத்துல சாரணாச்சரிதே பத்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பண்றதே பூர்வ ஆச்சாரியாள்லாம் எந்த மார்க்கத்தை காண்பிச்சாலும் நமக்கும் நம்ம குருநாதர் எந்த மார்க்கத்தை காண்பிக்கிறாரோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவர் சிஷ்யனுக்கு அந்த மார்க்கத்தை தானே காண்பிப்பார். அவர் எந்த மார்க்கத்தை காண்பிச்சிருப்பார்னா அவரோட குரு அவருக்கு என்ன மார்க்கத்தை காண்பிச்சாரோ அதைத்தானே அவர் தன் குருக்கு தன் சிஷ்யனுக்கு காண்பிச்சிருப்பார். இப்படி ஒரு ஆச்சாரிய பரம்பரையில அவாவா பூர்வ ஆச்சாரியால் எந்த மார்க்கத்தை காண்பிச்சாலும் அந்த மார்க்கத்தையே காண்பிச்சு அந்த மார்க்கத்துல போய் அந்த சிஷ்யால கொண்டு பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிறது. அதனால சாரணாச்சரித்தை பற்றிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி பண்ணியிருக்கா. பூர்வாச்சாரியால் போன மார்க்கம் அதுல போய் தான் இந்த ஆச்சாரியனும் இந்த ஜீவனை அந்த மார்க்கத்துல அழைச்சிட்டு வந்து பெருமாள் இடத்துல கொண்டு சேர்ப்பார். அப்படி ஆச்சாரியனை தான் ஹனுமான காண்பிக்கிறார். சம்சார சாகரம் தான் அந்த 100 யோஜன விஸ்தீர்ணமான சாகரம். அதுல 3 தடங்கல்கள் வருது அப்படிங்கிறது 3 விதமான தாபங்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்ங்கிற 3 தாபங்கள். பகவான் அடையறதுக்கு ஒரு ஜீவனுக்கு 3 தாபம் வரும். ஒன்று வந்து தன்னுடைய மனசாலேயே ஏற்படக்கூடிய சங்கடங்கள். தன் மனசே விரோதமா இருக்கும். பக்திக்கு தன் மனசே விரோதமா இருக்கும். இப்போ ஹனுமான் போறார், முதல்ல மைனாக பர்வதம் வருது. இந்த மைனாக பர்வதம் சொல்றது நீங்க இங்க இருந்து விஸ்ராந்தி பண்ணிட்டு போங்களே, இங்க கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேளே அப்படிங்கிறதே ஹனுமான் சொல்றார். அங்க பிரபு சிரமப்பட்டு இருக்கார், அங்க தாயார் தவிச்சுட்டு இருக்கார், இங்க எனக்கு என்ன விஸ்ராந்தி கேட்கறது அப்படின்னு அந்த மலையை தொட்டுட்டு கழுவிட்டான். நீ பண்ணின உபச்சாரத்தை நான் அங்கீகாரம் பண்ணிட்டதா எடுத்துக்கோ, ஆனா இப்ப விஸ்ராந்தி பண்ணிக்கிறதுக்கு அவகாசம் கிடையாது அப்படின்னு அதை தொட்டுட்டு போறார். இது ஆத்தியாத்மிகம்ங்கிற ஒரு தாபம். அந்த தாபத்தை தாண்டி போறாருன்னு அர்த்தம். ஆத்தியாத்மிகம்ங்கிறது நமக்கே உள்ள தோன்றது இல்லையா? இன்னைக்கு பாராயணம் பண்ணணும்னா எதுக்கு பாராயணம் பண்ணணும்? இன்னைக்கு வேணா விஸ்ராந்தி பண்ணிக்கலாமே. இன்னைக்கு எங்கேயோ பக்கத்துல சத்சங்கம் நடக்கிறதுனா வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நாளைக்கு போய்க்கலாமே. நம்ம மனசே பரமார்த்த லாபத்தை அடையறதுக்கு ஒரு சில சமயங்கள்ல தடையா இருந்துடும். நம்ம குணங்களே தடையா இருந்துச்சு. இதுதான் ஆத்தியாத்மிகம்ங்கிற தாபம். அப்ப அதை தன்னுடைய பிரபாவத்தால தாண்டார் ஆஞ்சநேயர். தீர சித்தம் உடையவராக தாண்டார். நம்ம சமீபத்துல நம்ம அயோத்தியா உத்காட்டனம் ஏற்படுத்தலையா? அயோத்தியா ராம்லல்லா கோவிலுடைய முதல்ல உத்காட்டம், கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை. அப்ப வந்து பிரதம மந்திரி வந்திருந்தார். முதல்ல இந்த தோஹா, துளசி ராமாயணத்துல இந்த தோஹாவை சொல்லிதான் தன்னுடைய ஸ்பீச்சையே ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னுட்டா, ராம கைங்கரியம் காத்துன்னு இருக்கிறதே எனக்கு எங்க இருந்து விஸ்ராந்தி. இது ஹனுமான் மைனாக பர்வதத்துக்கு சொல்ற ஒரு தோஹா. மைனாக பர்வத்தை சொல்றது விஸ்ராந்தி பண்ணிட்டு போங்கன்னு சொல்றது. அங்க ராம கைங்கரியம் காத்துட்டு இருக்கு, பிரபுவும் தாயாரும் துடிச்சுட்டு இருக்கிறதே எனக்கு எங்க இருந்து காஹுகோ விஸ்ராம் அப்படின்னு ஹனுமான் சொல்றாரு மைனாகத்து கிட்டக்க. அதைத்தான் சொல்லி ஆரம்பிச்சார் தன்னோட ஸ்பீச்சை. இவ்வளவு பெரிய ராம கைங்கரியம் காத்துட்டு இருக்கிறது எனக்கு எங்க இருந்து விஸ்ராந்தி அப்படின்னு தான் அந்த ஸ்பீச்சையே ஆரம்பிச்சாரு.
அடுத்தது ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம். தேவதைகளால ஒரு சில தாபங்கள் ஏற்படும். ஏன்னா எப்பவுமே தேவதைகளுக்கு தேவதாலோகங்களை தாண்டி ஒருத்தன் பெயட போறான், வைகுண்டம் பெயட போறான்னா அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஏன்னா அவளே அங்க மாட்டின்னு இருக்காங்க. நமக்கெல்லாம் இங்க இரும்பு சங்கிலினா அவளுக்கு பொன் சங்கிலி அவ்வளவுதானே தவிர மாட்டுதல் தான் எல்லாமே பாண்டேஜ். அங்கேயும் அவளுடைய புண்ணிய பலன் அவளை பந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த புண்ணியத்துக்கு ஏதோ சௌக்கியத்தை அனுபவிச்சுருப்பாளே தவிர அதுவும் பந்தம் தான். அதையும் தாண்டி தானே வைகுண்டம் போயாகணும். அதனால அவாலோகத்தை தாண்டி ஒருத்தன் போயிட்டா அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அதனாலேயே அந்த தபஸை எப்படியாவது கெடுக்கணும்னு பாப்பா, அந்த பக்தியை கெடுக்கணும்னு பாப்பா. ஹனுமான் இப்படி தீர சித்தம் உடையவரா மைனாகத்தை தாண்டி போயிட்டாருங்கிறது தேவாளுக்கு பொறுக்கல. அவ நினைக்கிறா இது என்னது, இது என்ன மாதிரி இவர் இப்படி ஒரு தீர புருஷரா, அப்படியானால் இவரை பரீட்சை பண்ணி பார்த்துள்ளான் அப்படின்னு நாக மாதாவா இருக்கக்கூடிய சுரசைய பிரேரணை பண்றா. இவளோட ராட்சசி கிடையாது, தக்ஷ கன்னிகை இவள், தாட்சாயினி இவள். இவள் ஒரு நாகர்களுக்கு மாதா. இவளை போய் தேவாலாம் பிரேரணை பண்றா. நீங்க போய் வழிமறைச்சுட்டு நில்லுங்கோ, நீங்க ஒரு ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு நில்லுங்கோ, இந்த விக்னத்தை அவர் எப்படி தாண்டிட்டு போறாருன்னு பார்க்கலாம். பெரிய ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு ஹான்னு வாய பொழுந்துண்டு இந்த சுரசா நிக்கிறா. இவள் ராட்சசி கிடையாது. ஹனுமானுக்கு இவள் யாருன்னு தெரியும். பார்த்த உடனே கையை குவிக்கிறார். அம்மா தாட்சாயினி, உங்க குழந்தை இல்லையானா, உங்க புள்ள மாதிரி இல்லையானா, எனக்கு போய் விக்னத்தை பண்ணிட்டு இப்படி நிக்கலாமா வழியில? நான் என்ன எனக்காவா போயிட்டு பிரபுவுக்காக தானே போயிட்டு இருக்கேன். ராம கைங்கரியார்த்தம் போறேன். எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணி அனுப்பணுமே தவிர இப்படி விக்னத்தை பண்ணிட்டு நிக்கப்படாது. சுரச சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வழியா யார் போனாலும் அவளை பக்ஷணம் பண்ணிவிடலான்னு பிரம்மா எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கு. அதனால என்ட்ரி பாயிண்ட் இதுதான். உன் சாமர்த்தியம், நீ இதை தாண்டி எப்படி போறியோ போய்க்கும், ஆனா என் வாய் வழியாத்தான் போயாகணுங்கிற அவள். இவளும் வாயை திறந்துட்டே போறா, அவரும் தன்னுடைய ரூபத்தை பெருசு பண்ணிட்டே போறார். இதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் புத்திர் பலம் யசோதைரியம். சட்டுன்னு அவருடைய ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. அவ யோஜனை பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய ரூபத்தை ஒரு அங்குஷ்ட மாத்திரத்துக்கு, ஒரு கட்டவரல் பிரமாணத்துக்கு மாத்தின்றார். அவன் நினைச்சு கூட பார்க்கல. சட்டுன்னு வாய் வழியா போந்து காது வழியா எச்சில் படாம கிளம்பி போயிட்டார். இது ஆதி தெய்வீகம்ங்கிற தாபம். அதையும் தன்னுடைய தபசால தாண்டறார். அடுத்தது ஆதி பௌத்திகம்ங்கிற தாபம். இது பிரகிருத்தியால உண்டாகக்கூடிய சிரமங்கள். இங்க நம்ம பக்தி பண்ணிட்டு இருப்போம், பார்த்தா திடீர்னு பூகம்பம் வந்துடும், ஒரு பெரிய கொரோனான்னு ஒன்று வந்துடுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு மகாமாரி வந்துடும், இல்லை பெரிய ஏதாவது ஒரு வெள்ளம் வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரகிருத்தியில உண்டாகக்கூடிய தாபங்கள். இந்த தாபத்தையும் கடக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த 3 தாபத்தையும் தாண்டி தான் ஒருத்தன் பகவான் அடைய முடியும். ஆதிபௌதிகங்கிற தாபம் எதுனா சிம்மிகைங்கிற ராட்சசி ரூபத்துல வந்தது. சிம்மிகைங்கிற ராட்சசி ராவணனுடைய ஆளே அந்த சமுத்திரத்துல இருக்கா. அந்த வழியா யார் பறந்து போனாலும் அவளுடைய நிழலை பிடிச்சு இழுத்துடுவாங்க. இப்படி ஒரு ராட்சசி சமுத்திரத்துக்கு மத்தியில இருக்கா. ஹனுமான் பறந்து போயிட்டே இருக்கார். அவருடைய சாயையை பிடிச்சு இழுக்கிறார். நிழலை பிடிச்சே அசாமியை இழுப்படாமல் இவருக்கு கத்தி நிரோதம் ஏற்படுத்து. யாரும் நம்ம போறதே நம்மளை பிடிச்சு இழுக்கிறாளே, இது யாருன்னு பார்த்துட்டா இவள் பெருசா வாயா பொழுது ஹான நிக்கிறா. அவளுடைய வாய்க்குள்ள போந்து இவளுடைய குடலை கீழ்ச்சின்னு வெளியில வந்தார். இப்ப இதுல இருந்து 3 விதமான தாபங்களை தாண்டறார் தன் பிரபாவத்தாலேயே. அப்போ ஹனுமான் தன் பிரபாவத்தால தாண்டறார். ஆனா தாயார்கிட்ட என்ன சொல்றார், நீங்க சிரமமே பட வேண்டாம், என் முதுகுல ஏறிக்கோங்க, உங்களை கொண்டு நான் பிரபு கிட்ட சேர்த்து விடுவேன். இத மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என் முதுகுல தாங்கிட்டு கொண்டு போய் ராமச்சரணத்துல சேர்க்கிற சாமர்த்தியம் தனக்கு உண்டுங்கிறார். அவர் தன் பிரபாவத்தால தான் தாண்டுறார். ஆனா அவர் ஆசிரியிச்சுட்டா அவர் என்ன பண்ணுவார், தன் பிரபாவத்தால தன்னை அண்டினவா அத்தனை பேரையும் கொண்டு பிரபு சரணத்துல சேர்த்துடுவார். இவர் தான் சத்குரு மாதர்னு பேர். இதைத்தான் சமர்த்த ராமதாசர் ஒரு அவங்கத்துல திரிவித தாப ஹாரக ஹே குரு பாய பவ சிந்து சீதாரக ஹே குரு பாய, இந்த 3 விதமான தாபங்களையும் தகர்த்தெறிஞ்சு இந்த சம்சாரத்தை ஒரு முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு ஜலமா பண்ணி இந்த ஜீவனை கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கிற சாமர்த்தியம் சத்குருவுக்கு தான். இந்த குரு தான் அஞ்சனேயர். சுந்தரகாண்டமே இப்படிதான் அந்த தத்துவத்தை தான் சொல்றது. மாயை தான் லங்கையே, மாயை தான். மாயைங்கிறது 3 குணங்களால் ஆனது. சத்வகுணம்ங்கிறது விபீஷணன், ரஜோ குணம்ங்கிறது ராவணன், தமோ குணம்ங்கிறது கும்பகர்ணன். இந்த 3 குணங்களும் சேர்ந்துதானே திரிகுணாத்மிகா மாயா. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் லங்கையே. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு லங்கைய புசுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாயைய புசுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். குரு எந்த க்ஷணம் அனுகிரகம் பண்ணிடுறாரோ அப்பவே இந்த ஜீவனுடைய சம்சாரம் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜீவனுடைய சம்சாரம் படுநாசத்தை அடைஞ்சு விடுறது. குருவாயில் பட்ட ஆடும், புலிவாயில் பட்ட ஆடும், குருவாயில் பட்ட சீடனும் மீளவே முடியாது அப்படிங்கிறது ரமணரோட வாக்கு. அவர் லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறார்.
எதுக்கு இந்த லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறார் அப்படின்னு. அப்படி ஒரு உத்தம ஜீவன் இங்க பகவான் அடைய துடிச்சுருந்ததுனால் அந்த குரு எந்த இடமா இருந்தாலும் காலை வச்சு அந்த ஜீவனை உத்தாரணம் பண்ணுவார். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா சம்சாரத்துல காலை வைக்கிறார். சம்சாரம் தான் லங்கை, இதுதான் மாயை. மாயைக்கு ரெண்டு விதமா இருக்கு மாயை. ஒண்ணு இருக்கிற பரமாத்மாவை இல்லைன்னு மறைக்கும், இன்னொன்னு இல்லாத பிரபஞ்சத்தை இருக்குன்னு காண்பிக்கும். புரியுறது? அதுதான் மாயையே. மாயைன்னா என்னன்னா ஆவரணம் விக்ஷேபம்ங்கிற ரெண்டு சக்தி இருக்கு மாயைக்கு. ஆவரணம்ங்கிறது மறைக்கிறது, பரமாத்மாவை மறைக்கும். இல்லாத பிரபஞ்சத்தை இருக்கிறதா காண்பிக்கும். அதனாலதான் அசோகவனத்துல பார்த்துட்டா பலவிதமான கிருத்திரிம சிருஷ்டிகள்லாம் இருக்கிறத பார்த்தோம். தங்க மரமா ஒரு மயம் இருக்கு, வெள்ளி மயமா ஒரு மரம் இருக்கு. அதுல பார்த்தா நவரத்னங்கள்லாம் தொங்குறது. இப்படிலாம் ஒரு மரமே கிடையாது வாஸ்தவத்துல. ஆனா கிருத்திரிமமா இதெல்லாம் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காங்கன்னா இதுக்குதான் மாயைன்னு பேரு. இல்லாதது இருக்குன்னு காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாயையில ஒரு ஜீவன் தவிச்சிருக்கான அந்த ஜீவனோட தாபம் சத்தியமா இருக்கு. அந்த ஜீவஸ்தானத்துல தாயார் இருந்து காண்பிக்கிறார். ஜீவனானது ஒரு நாடகம் பண்ணி காண்பிக்கிறார். அதாவது ஒரு ஜீவன் எப்படி பகவான் அடைய முடியும் அப்படிங்கறத தாயாரே காண்பிக்கிறார். தாபம் தான் அந்த ஜீவனால பட முடியும். ஒரு குருவை தேடிட்டு நம்ம போயிட முடியாது. இவர் தான் ஒரு மகாத்மா அப்படிங்கிறதுக்கு எதை அடையாளம்? ஒரு மகாத்மா எப்படி வேணாலும் இருப்பார். வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருப்பார், காபி வேஷ்டி கட்டின்னு இருப்பார், ஜட்டாபாரத்தோடு தான் இருப்பார் இல்லையா? இல்ல துளசி மாலை தான் போட்டு இருப்பார், ருத்ராட்சம் தான் போட்டு இருப்பாரா, ஊர்த்தகுன்றம் தரிச்சுருப்பாரா, திரிகுன்றம் தரிச்சுருப்பாரா, சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் இருப்பார். ஒரு மகாத்மாவை இப்படித்தான் ஒரு புற அடையாளத்தை வச்சிருந்தா அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம புத்தியால கணிக்கக்கூடியவர் இல்லை ஒரு மகாத்மா. பெரிய பாக்கியம் இருந்தது, ஆனால் அப்படி ஒரு மகாத்மா நம்மளை தேடி எடுத்துப்பார். அதுதான் சத்தியம். சத்குரு தடுத்தாட்கொள்ளுவரே தவிர நம்ம தேடிட்டு போயிட முடியாது. அதனாலதான் குரு தேடிண்டு வர்றார். அப்படி ஒரு உத்தம ஜீவன் பகவான் அடையறதுக்கு தாப்பப்பட்டு இருந்ததானால் அந்த தாபம் சத்தியமானால் ஒரு குரு தேடிண்டு வருவர். பகவான் அனுப்பிச்சு வைப்பான் ஒரு குருவர். ஏன் பகவானே நேரம் எடுத்துட்டு விடலாமே? எதுக்கு ஒரு குரு அனுப்பணும்னா பகவான் அதுக்கு ஒரு முறை வச்சுருக்கான். ஒரு ஜீவன் அப்படி ஒரு தாப்பப்பட்டு இருந்ததானால் அந்த குருவை கொண்டுதான் அந்த ஜீவனை தங்கிட்ட எடுத்துக்கிறதுங்கிற ஒரு சம்பிரதாயத்தை பகவான் வச்சிருக்கான். குருமுகேன தான் அந்த ஜீவனை தங்கிட்ட எடுத்துக்கணும். ஆனாலப்பட்ட நாமதேவருக்கு பாண்டவங்க நேர பேசினாலும் கூட அந்த ஞான பரிபூர்த்தி ஏற்படணுமானால் நீ ஒரு குருவை ஆசிரியை அப்படின்னு நாமதேவரையே பாண்டவர்கள் ஒரு குரு கிட்ட தான் அனுப்பிச்சிருக்கிறார். அந்த அந்த பூர்த்தி பரிபூர்த்திய குருதான் அனுகிரகம் பண்ண முடியும். குருலேக எட்டுவண்டி குணிக்கு தெரியக போதும்னார் தியாகராஜன். குருவை தவிர இந்த கிருபையை வேற எவனாலையும் பண்ண முடியாது. கருகைன ஹிருத்ரோக ககனமுன கொட்ட, இந்த ஹிருதயத்துல வேரோடி இருக்கக்கூடிய சம்சாரத்தை வேரோட பிடுங்கி எரியறதுக்கு குருவை தவிர இன்னொருத்தனால முடியாது. தெய்வமே கூட அதை பண்ண முடியாது. ஈஸ்வரனே குரு ரூபத்துல வந்துதான் அதை பண்ணுவான். ஈஸ்வரன் தான் குரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா குரு ரூபத்துல வந்துதான் ஈஸ்வரன் அதை பண்றான். அதனாலதான் ஆனாலப்பட்ட பரத சுவாமி ராமாயணத்துல சாந்தி இல்லையே எனக்கு சாந்தி இல்லையே எனக்கு சாந்தி இல்லையேன்னு சித்திரக்கூடத்துல ஓடுறார். அண்ணாவை பார்த்தாதான் சாந்தி, அண்ணாவை பார்த்தாதான் சாந்தி. நான் அப்பா போயிட்டா இல்லையா? ராமர் வேற காட்டுக்கு போயிட்டார். ஊரே பரதனை பார்த்து ராஜ்யத்தை பிடிங்கிட்டவன் வேற ஏசறது வேற. இதுல சாந்தி பரதனுக்கு எங்க என்ன? அண்ணாவை பார்த்தாதான் சாந்தின்னு ஓடுறான் இல்லையா? ஆனா சித்திரக்கூட்டத்துல அப்படியே ராமர் தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்கார்ந்து இருக்கார். சின்முத்திரை காண்பிச்சுண்டு ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு வீராசனத்துல அப்படி தேஜோமயமா உட்கார்ந்து இருக்கார், ஜட்டாபாரத்தோட மரவுரியோட. அப்போ வால்மீகி ஒரு பதம் போடுறா, சாந்தி இல்லையே சாந்தி இல்லையேன்னு ஓடினான் இல்லையா? பரதனுக்கு ராமசந்நிதி அடைஞ்ச மாத்திரத்துல பரமசாந்தி வந்துடுச்சு. அவன் துக்கம் எங்க ஓடி போச்சுன்னே தெரியல. அப்ப அங்க பரதன் யாரை பார்த்தான் அப்படிங்கிறது குருவை பார்த்தான். ஒரு பதம் ததர்ஷ பரதோ குரும். அண்ணாவை பார்த்தான், ராமரை பார்த்தான், தசரதநந்தனை பார்த்தான், தாசரதியை பார்த்தான். வேற ஒரு பதம் போடல, குருவை பார்த்தான். ஏன்னா குரோஹோ அனுகிரஹேனைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தை. குரு கிருப்பை இல்லைன்னா ஏது சாந்தி? இது யாரு சொல்றா தெரியுமா? சாட்சாத் பகவான் சொல்றான். தன்னுடைய அத்தியந்த சகாவா இருக்கிற குச்சேலரை பார்த்து பகவான் சொல்றான், டே குச்சேலா, இத்தனை தாரித்ரியத்துல நீயும் சாந்தியோட இருக்க, இத்தனை விவகாரத்தை கட்டின அழனே நானும் சாந்தியோட இருக்கேன். ரெண்டு பேர் சாந்தியோட இருக்கவே முடியாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு இத்தனை ஐஸ்வர்யம் இத்தனை விவகாரம். எப்பவுமே 4 பேர் சண்டைக்கு வந்துட்டே இருப்பா, 4 பேர் அசூயப்பட்டுட்டே இருப்பா, 4 பேர் மொட்டைக்கடுதாசி எழுதிட்டே இருப்பா. இது பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி பாக்குறவாளுக்கு தான் தெரியும் இதெல்லாம். இன்னொன்னு, அடுத்த வேளை ஒத்த பருக்கைக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கானே அவனுக்கும் சாந்தியே இருக்காது. பெரிய குடும்பி. ஆனா ஒரு ஆச்சரியம், இவ்வளவு விவகாரத்துக்கு மத்தியில பகவானும் பரமசாந்தியோட இருக்கான். அத்தனை தாரித்திரத்திலையும் குச்சேல சாந்தியோட இருக்க.
பகவான் கேட்கிறான், இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வாஸ்தவத்துல உலகத்துல பரமதரித்திரனும் சாந்தியோட இருக்க மாட்டான், இவ்வளவு பெரிய தனிகனும் சாந்தியோட இருக்க மாட்டான். ஆனா நீயும் நானும் இவ்வளவு சாந்தியோட இருக்கோம். நம்ம சாந்தியை ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி ஒரு சாந்தி இருக்கு நம்ம சித்தத்துல. அதுக்கு காரணம் நீயும் நானும் குருகுலவாசம் முடிஞ்சு கிளம்புறதே. நம்ம குருநாதர் சாந்தி பண்ணி நம்ம 2 பேருடைய சிரசிலையும் தன்னுடைய அபயஹஸ்தத்தை வச்சு நீங்க 2 பேரும் சாந்தி சமிருத்தியோட இருப்பேள் அப்படின்னு கிருப பண்ணினாரே. அந்த குரு கிருபை தான் நீயும் நானும் இன்னைக்கு சாந்தியோட இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லல, சாட்சாத் பகவான் சொல்றான். அது சாட்சாத் பகவான் சொல்றான். அப்ப தாயாருக்கே சாந்தி இல்லையே. ஆனாளப்பட்ட தாயார் யாராவது ஒருத்தர் ராமகுணம் சொல்ல மாட்டாளா? ராமகுணம் சொல்ல எப்பதான் ராவண 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 ராவணன் ராவர மாதிரி இருக்கு காது அவளுக்கு. இதுக்கு வேற ஒரு அகண்ட நாம கீர்த்தனை வேற, ராவணம் கர்த்தாரம் இதுக்கு ஒரு அகண்ட நாம சங்கீர்த்தனை வேற இருக்கு. இதுக்கு டேர்ன் போட்டு ஒன்னொன்னு வந்து பாடின்னு இருக்குது. இது வேற கூலி கொடுத்து வச்சிருக்கான். அதை அவளுக்கு எப்படிதான் இருக்கும்? அவளுக்கு தாயார் இல்லையா? ஆனா தாயாரா இருந்தாலும் கூட ஒரு மகத்தை ஆசிரியிச்சு அவர்கிட்ட பகவத்கீதம் கேட்டுதான் அந்த பக்தி தன் சித்தத்துல ஸ்திரமானதுங்கிறார். ஆனாலப்பட்ட ஆண்டாளுக்கே பெரியாழ்வார் வேணுமா இருக்கிறாங்க. அவர்கிட்ட பாசுரம் கேட்டு கேட்டு கேட்டுதான் சித்தத்துல அப்புறம் கோபாலனையே தன் பிராணபதியா வரிக்கிறா அப்படின்ட்டு அப்படி பகவத் குணம் கேட்கணும் சாதுக்கள்கிட்ட. சாதுக்கள் பிரவச்சனம் என்ன வேணும்னா பகவானை கொண்டு நம்ம சித்தத்தை பிரதிஷ்ட பண்ணிடும். அதனாலதான் குருவுக்கு லட்சணம் சொல்றதே வாக்விதாம் வரம் அப்படின்னு சொல்லிச்சு. வாக்கு, குருவோட வாக்கு தான் வாக்கே, பாக்கியெல்லாம் வாக்கு இல்லை. பாக்கி பேர்லாம் நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, என்ன பண்ணினா எது பண்ண, பிள்ளை எங்க இருக்கா, கல்யாணம் எடுத்தா, குழந்தை, இந்த உப்பு புள்ளி மூலமாக தான் யாரும் பேசுவார். இதுக்கு ஒரு 10 பதில் சொல்லிட்டு போகணும். கீழே வந்துட்டு இப்படி மேலே போனா 10 பேரை பார்த்தா இதுதான். அப்புறம் என்ன சமையல் அப்படின்னு ஆரம்பிப்பேன். தெரிஞ்சுட்டுதான் என்ன உலகத்துக்கு இதை தவிர வேற பேச்சே கிடையாது. சாப்பிட்டு வருவாளையே பார்த்து சாப்பிட்டுட்டேடா அப்படின்னு கேட்கறது. அவர் தான் கையிலண்டி தானே வர்றாரு, பார்த்தா தெரியறதோடய சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு பேசணும். ஆனா நம்ம கரையேறணுங்கிறது நமக்கு கூட இருக்கான்னு தெரியாது. குருநாதர் கொண்டு இந்த ஜீவன் கரையேறணுமே, இந்த ஜீவனை கரையணுமே, இவனை கரையத்தருமே, இந்த ஜென்மால கரையத்தருமே, இவனை கொண்டு இனி ஒரு ஜென்மா இவனுக்கு வராம பார்த்துக்கணுமே, இவனை எப்படி கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கறது, இவனுக்கு எப்படி பகவத் குணம் சொல்லணும், இவன் சித்தத்துல எப்படி பகவானை பிரதிஷ்டை பண்ணணும், இவனோட எப்படி உறவாடி இவனுக்கு தெரியாம இவன் அகங்காரத்தை நாசம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு குருவுக்குத்தான் நன்னா தெரியும். சும்மா இல்லை ஒரு குரு நம்ம பார்த்துக்கு வர்றாரு, ஒரு ரூபா பால் சாப்பிட்றாரு, நமக்கு ஒரு பிரவச்சனம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா அதெல்லாம் ஏதோ மேல் போக்கா பார்த்துட்டா ஏதோ நம்மளோட அவர் வந்தார் பேசினார் போல தோணுமே தவிர அவர் எத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வாசனையை அழிப்பார், நம்ம ஜென்மாக்களை இல்லைன்னு பண்ணுவார், நம்ம கர்மாக்களை புசுக்குவார், அதெல்லாம் நமக்கு புரியாது. நம்ம சித்தத்துல பகவானை உட்காத்தி வச்சுட்டு அப்படிப்பட்ட வாக்கு குருவோட வாக்கு. யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக. இல்லைன்னா பிரவச்சனம் பண்ணி அவளுக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? பிரவச்சன சிகாமணின் டைட்டில் வாங்கிக்கணுமா? நீ என்ன கொடுக்க வேண்டியிருக்கா அவளுக்கு டைட்டில்? அவ ஏதோ ஒரு அனுபவத்துல இருக்கா, அந்த அனுபூதியில இருக்கிறவா நம்ம மத்தியில உட்காந்து 2 மணி நேரம் பேசுறான்னா அதுக்கே எத்தனை நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியல. இப்ப பேசிய அவளுக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? அவ அனுபவம் அவளோட. ஏன் இப்படி சமாதியில உட்காந்துக்கு தெரியாதா அவளுக்கு? சமாதியை கலைச்சுட்டு உட்காந்து பிரவச்சனம் பண்றது எதுக்குன்னா சம்சாரினாம் கருணையாக. கருணை தான் அந்த பிரவச்சனத்துக்கு காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஹிருதயத்துல இருந்து ஒரு கருணை பொங்கி பொங்கி வருது, அது பிரவச்சன ரூபத்துல வருது. அந்த பிரவச்சனம் என்ன பண்ணி விடும்னா நம்ம சித்தத்துல கொண்டு பகவானை உட்காத்தி வச்சோம். அதனாலதான் இந்த ஊர்ல பெருமாளுக்கே காலக்ஷேப சத்ருன்னு பேர் தெரியுமா? இந்த ஊர் நம்பெருமாளுக்கு ஒரு நாம காலக்ஷேப சத்ரு. ஏன் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீதிகள்கிட்ட எவ்வளவு திருமாளிகை நீங்க போய் பாருங்க. உத்தர வீதி சித்திர வீதியிலாம் பார்த்துட்டா அத்தனை ஆச்சாரிய புருஷாளுடைய திருமாளிகை. அத்தனை ஆச்சாரிய புருஷாலும் காலக்ஷேபம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது பகவத் விஷய காலக்ஷேபம் நடந்துட்டே இருக்கு. சிஷ்யாலாம் பாட ஆனந்தமா சிரவணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பெருமாளுக்கு பொறுக்காது. ஒரு சாயங்காலம் ஆனா அப்படி வந்துருவார். இவருக்கு அப்படி ஒரு வாக்கிங் வரணும் இருக்கு. ஏதாவது இந்த சித்திர வீதிக்கு போறேன், இந்த பிரணய கல உற்சவத்துக்கு போறேன், உறையூர் நாச்சியாரை பார்த்துட்டு வர போறேன், தைகருடனுக்கு வர போறேன், மாசிகருடனுக்கு வந்துட்டு போறேன், ஜேஷ்டாபிஷேகம், இப்படி அர்ஜுன மண்டபம், கிளி மண்டபம், அத்தியனம், ஏதாவது இப்படி ஒரு சாக்கு வச்சுன்னு வெளியில வந்துட்டே இருக்கணும் இருக்கு. ஓச்சு போறதும் பாடும், ஓச்சு போவார். இடையே வரத்த இவர் என்ன டொங்னு ஒரு ஒருத்த கொட்டு போட்டு கேட்கும் இல்லையா? நம்ம நீங்கெல்லாம் பார்த்துட்டு பெருமாள் வந்து வாசல்ல நின்றுட்டா ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? பெருமாள் வந்துட்டாரே அப்படின்னு பிரவச்சனத்தை பாதியில நிறுத்திட்டு அதுங்க சேவிக்க போயிடுவார். சிஷ்யாளுக்கெல்லாம் ஹோன்னு போயிடும். ஏன்னா சிஷ்யாளுக்கு பெருமாளை அப்படி பார்க்கறத விட ஆச்சாரிய வாக்கால அனுபவிக்கிறது தான் பரமபோக்கியமா இருக்கும்.
ஆச்சாரியனுக்கு பெருமாளை பார்க்கறது போக்கியம், சிஷ்யாளுக்கு ஆச்சாரியன் வாக்கால பெருமாளை கேட்கறது போக்கியம். இந்த பெருமாள் இப்ப வந்து நின்றுட்டாருன்னா ஆச்சாரியர் சேவிக்க விடுவார். அப்ப சிஷ்யாலாம் சொல்லுவாளாம், இந்த காலக்ஷேப சத்ரு இப்ப வராட்டி என்ன அப்படின்னு, சித்த கழிச்சு வந்தாதான் என்ன இவருக்கு இப்ப பாதியில வந்துட்டாரு. ஏன்னா அப்படி சேவிக்கிறத விட ஆச்சாரியனுடைய வாக்கால அதை அனுபவிக்கிறது இருக்கு பத்தியா. அதனாலதான் ஆனாலுப்பட்ட ருக்மிணி சொல்றா, சுத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரவதந்தே. கிருஷ்ணா உன்னை நேரம் அனுபவிக்கிறத விட ஒரு மகாத்மாவோட வாக்கால ஒன்னு அனுபவிக்கிறது. பரீட்சத்துக்கு என்ன கிருஷ்ண கதை தெரியாத? பரீட்சத்துக்கு பிறந்ததுல இருந்து குந்தி அந்த கதை தான் சொல்லி வளர்த்திருக்கா, சுபத்ரா அந்த கதை தான் சொல்லி வளர்த்திருக்கா, சத்தியவதி அந்த கதை தான். அந்த குடும்பத்துக்கு கதையே இந்த கதை தான். பாண்டவ சாரதி எங்களுக்கு அப்படிதான் சாரத்தியம் அப்படின்னா அப்படிதான் ஓடி வந்தான், அப்படிதான் இன்னைக்கு வந்து வனபோஜன அந்த துர்வாசல் கிட்டத்தை எங்களை வந்து காப்பாத்தினா. இந்த கதை தானே திருப்பி திருப்பி சொல்லியிருப்பா பரீட்சத்துக்கு பிறந்ததுல இருந்து. ஆனா பரீட்சத்து சொல்றான், சுகரை பார்த்து சொல்றான், 1000 பேர் சொன்னாலும் உங்க வாக்கால கேட்கறத போல வருமா குருநாதா? 1000 பேர் சொல்லியிருப்பா, உங்க வாக்கால கேட்கணும். கதிதோகம் சவிஸ்தாரோ பவதா சோமசூத்யோ ராஜ்யாம்சோ வயவம்சானாம் சரிதம் பரமாத்புதம். அத்புதம். குருடைய வாக்கு அப்படியே உள்ளது உள்ளபடி பகவத் தத்துவ ஞானத்தை நம்ம சித்தத்துல கொண்டு உட்காந்து வச்சுட்டோம். அப்புறம் லவலேஷ சம்சயமே இருக்காது. குரு கிட்டக்க ஒருத்த பிரவச்சனம் கொண்டுட்டானா அவனுக்கு சம்சயமே இருக்காது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்திய கர்மான். சித்தத்துல பகவானை உட்காந்து வச்சு விடுவார். குரு சரணத்தை அண்டின மாத்திரத்துல சம்சய கிரந்தி எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு உடஞ்சு போயிடும். சித்தத்துல ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கு. முதல்ல குரு கிருப்பையை அண்டினவன் சார், இவர் குரு கிருப்பைக்கு பாத்திரமா இருக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னும் 2 கொம்பு வந்து விடுமா என்ன? இல்ல 3ஆவதா ஒரு கண்ணு வந்து விடுமா? இல்ல 2 கை தனியா முளைச்சு விடுமா? இவன் குரு கிருப்பைக்கு பாத்திரமானவன்கிறதுக்கு எது பிரமாணம்? இல்ல சார் அவருக்கு ஒரு சில சித்திகள்லாம் வந்து கொடுத்து நடக்கிறதெல்லாம் சொல்றாரு, நடக்க போறதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் செப்படி வித்தக்காரன் கூட பண்ணுவான். அதெல்லாம் பூத பிரேத வைசாச்சத்தை உபாசனம் பண்ணினா கூட அதெல்லாம் வந்துடும். குரு கிருப்பைக்கு பாத்திரமானவன் அப்படின்னா அதை எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது? அவன் சித்தத்துல பாரம சாந்தி இருக்கு. பாரம சாந்தி, அசைக்க முடியாத சாந்தி, ஒரு பரம சைலன்ஸ் இருக்கும் அவன் சித்தத்தில். இந்த சம்சாரம் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. 1000 விஷயம் அவனை சுத்தி ஓடிட்டு இருந்தாலும் he'll completely remain unperturbed. டியர் என்ன குருநாதர் கொடுத்த கிளாரிட்டி, அதுதான் பரம கிருப்பை, அதுதான் இருக்கிறதுலயே கிருப்பை. நன்னா நினைச்சு பாருங்க, அதை போல ஒரு கிருப்பை உண்டா? அந்த இன்னர் கிளாரிட்டி, அந்த இன்னர் ரிஃபைன்மெண்ட். 1000 விஷயம் சுத்தின்னு இருந்தாலும் இவன் பாட்டுக்கு பாராயணம் பண்ணிட்டு இருப்பான், ஜபம் பண்ணிட்டு இருப்பான், கதை கேட்டு இருப்பான், அந்த பாவங்கள்ல தலைச்சுட்டு இருப்பான். இப்படித்தானே குருநாதர் சொன்னார், இப்படித்தானே அந்த இடத்துக்கு அர்த்தம் சொன்னார், இப்படித்தானே அதை அனுபவிச்ச. அப்படியே அந்த சித்தம் இந்த பிரபஞ்ச லெவல்லே இருக்காது. அது எங்கேயோ வேற ஒரு நிலையில சஞ்சாரம் பண்ணிடும். இந்த பிரபஞ்சத்தை சாட்சி மாத்திரமா பார்த்தாங்க. அது கூட குருநாதர் சங்கல்பம் இருந்துட்டு இருக்கேன். எப்ப என் குருநாதர் நினைக்கிறாரோ வைகுண்டம் கிளப்பிவிடும். ஏன்னா அவர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடும். அவர் பொறுப்பு, அவர் பார்த்துக்கிறார். இந்த கிளாரிட்டி யாரால கொடுக்க முடியும்? ஒரு குப்பனும் சுப்பனும் கொடுத்துட முடியுமா அந்த கிளாரிட்டிய? இது சத்குரு பண்ற பரம கிருப்பை. இதுதான் அந்த அப்படி ஒரு இன்னர் கிளாரிட்டி. ஒன்னும் அசைக்க முடியாது அவனை. அதனாலதான் சொல்றார், மாயை என்ன கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை தான் பார்த்துருக்கு. ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார், என் வாழ்க்கை அலாதியா போயிட்டு நாவார தாரகமென குருநாமம் உண்டு, ராமாயண பாகவத பாராயணம் உண்டு. ஆவாவின் நான் அனுபவிக்கிறத நான் சொல்றேன். நான் ஒன்றும் இது ஒன்றும் கதையெல்லாம் சொல்லலை. ஒரு குரு கிருப்பை இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தி நான் சும்மா இன்னைக்கு ட்ரிச்சியில் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வச்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன சுற்றி நிறைய ப்ரோக்ராம்ஸாக இருந்தது. நேற்று வரைக்கும் கூட இன்னைக்கு இங்கே சாயங்காலம் பிரவச்சனத்துக்குலாம் நான் நினைக்கிறேன். குரு கிருப்பைக்கு சொல்றேன். இதெல்லாம் கிருப்பை தான் நடத்தும். குரு இந்த கிருப்பை தான், இந்த குரு தான் இந்த ரூபத்தில் நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு என்ன நாளைக்கு உடனே ஒரு பிரவச்சனம் இருக்கு, டிராவல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சங்கர் சொன்னார், இன்னைக்கு வந்தார், நீங்க வாங்கோ சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனா. நான் சொன்னேன், கல்கண்டு சாப்பிட கசக்கிறதா, ஹனுமான பார்க்க கசக்கிறதா, வந்துடுறேன் அப்படின்னு. இங்க வந்தா பார்த்தா மைக் இருந்தது அப்படின்னா அப்புறம் உட்காந்து பகவத்குணம் சொல்லுன்னு பிரேரணை பண்றாரு. அவளையும் சொல்லவும் வைக்கிறேன். அப்போ ஒரு பொழுத வீண் பொழுதா போக விடலாமா? இதுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்றது? இந்த கிருபைக்கு எத்தனை நமஸ்காரம்? நம்மளே பிரபஞ்ச விஷயமா கொஞ்சம் சம்சார விஷயமா போகணும்னு பார்த்தாலும் ஒரு கிருப்பை இழுத்து பிடிச்சு பகவத் விஷயத்தில் உட்காத்தி வைக்கிறதே, இதுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்றது? இதுதான் குரு கிருப்பை. இப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது பத்தி எல்லா வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம வழி பகவான் நோக்கித்தான் போயிட்டு இருக்கோம். யார் கூட்டின்னு போவார்? இதுக்குதான் குரு கிருப்பை. அது ஒரு க்ஷணமும் அனுபவிக்கலாம். குருங்கிறவர் ஏதோ ஒரு 6 அடி ரூபம் நினைச்சுக்கப்படாது. அகண்ட தத்துவம். எந்த ரூபத்திலையும் குரு பாடம் சொல்லுவார்.
அதனாலதான் பாகவதம் சொல்றது பிரபஞ்சமே குருதான். குரு கிருபைக்கு ஒருத்தன் பாத்திரம் ஆயிட்டா அந்த குருவை அவன் ஒரு ஒரு இடத்துலையும் அனுபவிப்பான். மரமா, செடியா, கொடியா, புல்லாய், பூண்டாய், சூரியனா, நட்சத்திரமா, எதெல்லாம் பார்க்கறானோ எல்லாமே குரு தான். எல்லா ரூபத்துல இருந்தும் குரு பாடம் சொல்லிகிட்டே இருப்பார். சமர்த்த ராமதாசருடைய பரம சிஷ்யன் சிவாஜி. சிவாஜி ஒரு சமயம் இப்படி ஒரு யுத்தத்தை முடிச்சிருந்து வர, இந்த யுத்தத்துல தோத்து போயிட்டார். சிவாஜி யோஜனை பண்ணி பண்ணி பார்க்கிறார், எங்க தப்பு பண்ணினோம், யுத்தத்தோட ஸ்ட்ராட்டஜியில நம்ம என்ன தப்பு பண்ணினோம், நம்ம யுத்த முறையில எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் தோத்து போயிட்டோம். இல்லைன்னா நல்ல வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ், நல்ல ஆர்ம்டு ஃபோர்ஸ், அது எல்லாமே சரியா தானே இருக்கு. வீரர்களும் ஒழுங்காதான் யுத்தம் பண்ணினா, அப்போ யுத்தம் பண்ணின முறையில ஏதோ தப்பு, அதனாலதான் தோத்து போயிட்டேன். எந்த இடத்துல தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற யோஜனையோடையே சத்ரபதி சிவாஜி வந்துருக்கார். அவரோட குரு தான் சமர்த்த ராமதாஸ், மகா தபஸ்வி. சாட்சாத் ஹனுமானே தான் சமர்த்தரா அவதாரம் பண்ணினார். ஹனுமானே தான் அவதாரம். இப்படி யோஜனை பண்ணிட்டே வரத்த எதுக்கு சொல்றேன், குரு எந்த ரூபத்திலையும் பாடம் சொல்லுவார். எல்லாமாவும் இருக்கிறது குரு தான். ஒரு வயசான அம்மா, ஒரு கிழவி, இந்த மகாராஷ்டிரா பிரதேசத்துல ஒரு கிராமம். சிவாஜி படையோட வந்துட்டு இருக்காரு. இப்படி வாசல்ல அந்த அம்மா நின்று இருக்கா, பழுத்த சுமங்கலி. அந்த அம்மா சிவோபா அப்படின்னு கூப்பிடுறான். தெரியுமே அவளுக்கெல்லாம் அவ ராஜா தான். அவன் வந்து சேவிச்சான், தன்னோட அம்மா போல இருக்காளே அப்படின்னு சேவிச்சான். அப்பா சாயங்கால வேலை ஆயிடுத்த, இங்க ஆகாரம் பண்ணிட்டு போயிடுப்பா, அவன் இவ்வளவு தூரம் நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு போகணுமே பாட்டி, ஆகாரம் பண்ணிட்டு உனக்கு சூடா சமையல் பண்ணி போடுறேன். அம்மா போல இருந்தது. உடனே தான் உள்ள பிரவேசிச்சான். படைகள்லாம் தூரத்துல நிக்கிறது, இவன் மட்டும் இங்க இருக்கான். இருந்தாலும் அந்த அம்மா பாவம் ஒலையில சாதம் வச்சு வடிச்சு அவனுக்கு தட்டெல்லாம் வெள்ளி தட்டெல்லாம் போட்டு சாதம் போடுறா. அவன் சித்தம் என்னடா தப்பு பண்ணினோம், எப்படிதான் யுத்தத்துல தோத்து போனோங்கிறதுலயே சித்தம் இருக்கு. சுட சுட சாதம் போட்டிருக்கா தட்டுல, மேல வியஞ்சனங்கள்லாம் பரமாறுறா. சிவாஜி என்ன பண்ணினா, அந்த ஞாபகத்திலேயே எப்படி என்ன பண்றோம்னு தெரியாதபடி நடு சாதத்துல கொண்டு கைய வச்சான். இன்னும் சுட 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 வெங்கல பானையில இருந்து சாதம் போட்டிருக்காங்க. கை சுட்டு கொள்றது. சட்டுன்னு அப்படின்னு கையை எடுத்தான். இந்த அம்மா பார்த்துட்டே இருந்தேன். இந்த அம்மா சொல்றா, இவ்வளவு பெரிய ராஜா நீ, சாதம் சாப்பிட தெரியலையே உனக்கு, இப்படியா சாப்பிடுவ? ஓரத்துல இருந்து தள்ளிண்டே வந்தா நடு சாதத்துக்கு போறதே சாதம் ஆறி போயிடும், நீ கொண்டு நடுவுல கை வைப்பியோ அப்படின்னு அவ சாதம் சாப்பிடுற முறையத்தான் சொன்னா. ஆனா இதுல குருநாதர் பாடம் சொல்றாரு என்னன்னா, படைய ஓரத்துல இருந்து தாக்கிட்டு வரணுமே தவிர நேர நடுவுக்கு போயிடப்படாது. நேர நடுக்கோட்டைக்கு போயிட்டா இவெல்லாம் சூழ்ந்துருவா, அப்ப பலம் குறைஞ்சு போயிடும். பலத்தை குறைக்கணும்னா முதல்ல பெரிஃபெரியில இருந்து அட்டாக் பண்ணிட்டே வரணும். பெரிஃபெரியில இருந்து அட்டாக் பண்ணிட்டே வந்தோம்னா பலம் குறைஞ்சுட்டே வரும். கோருக்கு போறத இந்த பலம் குறைஞ்சிருக்கும், அப்ப அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த தப்பதான் பண்ணினா சிவாஜி. நேர நடுக்கோட்டைக்கு போயிட்டான், பலம் எல்லாம் அவனை சூழ்ந்து கொடுத்து இப்ப இவ பலம் குன்றினவாளா போயிட்டான். இது ஒரு சாதம் சாப்பிடறதுக்கு தான் அந்த அம்மா சொன்னா. இருந்தாலும் இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. ஓரத்துல இருந்து தள்ளிண்டே வந்து சாப்பிட்டா நடுக்கு போறதே ஆறி போயிடுமேப்பா அப்படிங்கிறது இதைத்தான் சொல்றது. ஆனா இதைத்தான் சொல்றது, இது குருநாதர் தான் சொல்றாருங்கிறது எப்ப புரியும்னா, குரு கிருபைக்கு பாத்திரமா இருந்தாதான் புரியும். ஒரு சமயம் காஞ்சி மகாபரிவா சொன்னா, ஜெகத்குருன்னு என்ன சொல்றாளே, ஜெகத்குருங்கிறதுக்கு அர்த்தம் நான் ஜெகத்துக்கு குருன்னு அர்த்தம் இல்ல, ஜெகத்து எனக்கு குருன்னு அர்த்தம். ஜெகத்து எனக்கு குரு ரூபத்துல பாடம் சொல்லிட்டே தான் இருக்கு, இன்னும் கத்துக்கிற பரிபாக்கம் தான் எனக்கு வரல அப்படின்னா பெரியவா. குரு தத்துவம் அகண்டம். அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, ரஜசையும் தமசையும் அழிப்ப, அதுதான் ராவண கும்பகர்ணனை அழிச்சு அந்த சத்துவ குணமா இருக்கிற விபீஷணன் ரஜசையும் தமசையும் அண்டி இருந்தான்னா அந்த சத்துவம் உருப்படாது. அதனால அங்கிருந்து கிளப்பி அதை சுத்த சத்துவமா பண்ணி என்ன பண்றாருன்னா பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிறார். அதுதான் விபீஷண சரணாகதி. விபீஷணனுக்கும் ஹனுமானோட கிருப்பையாலதான் அங்க அபயப்பிரதானம் கிடைக்கிறது. அங்க அவ்வளவு பேரும் வந்து விபீஷணனை சேர்த்துக்கப்படாதுன்னு பேசினா கூட விபீஷண பட்சத்துல ஹனுமான் ஒருத்தர் தான் பேசுறாரு. ஆச்சாரியன்னு பார்த்துட்டா ஹனுமான் தான் ஆச்சாரியன். சுக்ரீவன் வந்ததுக்கும் ஹனுமான் தான் காரணம். சுக்ரீவன் கிட்ட இருக்கிற அவிஸ்வாசத்தை கூட திருட விசுவாசமா பண்ணி பிரபு வந்து அவனுக்கு கிருபை பண்றாருன்னா அதுக்கு ஒரே காரணம், அவன் ஹனுமத் கிருபைக்கு பாத்திரமானான். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, குருநாதர் கிருபை பண்ணிவிட்டா தெய்வத்துக்கு வேற வழியே இல்லை, கிருபை பண்ணித்தான் தீரணும். எஸ்ய பிரசாதாத் பகவான் ததாதி ஆத்மானமேவச்ச தம் அவ்யாஜ கிருபாசன். அந்த தெய்வம் கிருபை பண்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு, குரு கிருபைக்கு பாத்திரமானவன். ஆனா குரு கிருபை பண்றதுக்கு காரணமே கிடையாது. காரணரகித கிருபாநிதி ரேகா சத்குருநாதோ நான்யஹ சத்யம்
ஸ்ரீ அண்ணாவோட கீர்த்தனம் இதுல சொல்றார், இந்த லோகத்துல இல்ல, எந்த லோகத்துக்கு நீ போ, காரணம் இல்லாமல் கிருபை பண்றதுன்னு ஒருத்தர் உண்டானால் அது தெய்வம் கூட கிடையாது, குரு தான். இது அந்யகா சத்தியம், சத்தியத்துக்கு மேல நான் சத்தியம் பண்றேன், குருவை தவிர இந்த கிருபையை ஒருத்தானாலும் நம்ம கரையறணுங்கிற கவலை நமக்கு கூட கிடையாது, அவருக்கு உண்டு. அது எப்படி சார், ஒருத்தர் நம்ம மேல கவலைப்படுவார், அவர் அண்டி இருக்கிறவா அத்தனை பேர் வழியும் அவருக்கு அந்த கவலை உண்டானா உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாரோ அதை போல கோடி ஜனங்கள் அவர் அண்டி இருந்தாலும் கோடி ஜனங்களை பத்தி ஈக்குவலா கவலைப்பட முடியும் அவரால். புரியுது? இப்ப நம்ம நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற பிரியம் அடுத்த குழந்தைகிட்ட நமக்கு இருக்காது. இவ்வளவுதான் நம்ம அல்ப புத்தி. அந்த குரு எப்படின்னா அண்டத்தையே ரட்சிக்க அத்தனை பேர்கிட்டையும் சமப்பிரியத்தை காண்பிக்க முடியும். எந்த இன்டென்சிட்டியோட இப்ப நம்மள நினைச்சுப்பாரோ ஸ்மரிச்சுப்பாரோ அதே இன்டென்சிட்டியோட 1,00,000 பேரை ஒரே சமயத்துல அவரால் ஸ்மரிச்சு முடியும், கோடி பேரை ஸ்மரிச்சு முடியும். அப்படி ஒரு ஹிருதயம் குரு ஹிருதயம். அதனால இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணணுங்கிற சங்கல்பத்தோட தான் லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். அதனாலதான் லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறதை இடது கால் எடுத்து வச்சாருன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லங்கா நாசமாகட்டும்னு சங்கல்பிக்கிறார். அப்படின்னா என்ன, இந்த ஜீவனுடைய அஜ்ஞானம் நாசமாகட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சுதான் இந்த சம்சாரத்துல கால வைக்கிறார். இல்லைன்னா அவருக்கு சம்சாரத்துக்கு வந்து என்ன ஆக வேண்டியிருக்கு. ஆனா சகஜமா சம்சாரத்துக்கும் வர முடியும், சகஜமா வைகுண்டத்துக்கும் போக முடியும். ஏன்னா ராமர்கிட்டையும் போறார், சீதை கிட்டக்கே வராருன்னா என்ன அர்த்தம்னா பகவான் கிட்டக்கு போய் ஜீவனுடைய தாபத்தையும் சொல்லுவார், ஜீவன் கிட்டக்கு வந்து பகவான் வந்துடுவாங்க கவலைப்படாதுன்னு சொல்லுவார். இப்படி ஜீவனுக்கும் பகவானுக்கும் மத்தியில ஒரு புருஷகாரம் பண்ணி இல்லையா, அந்த குருங்கிற கேட்டலிஸ்ட் இருந்தா தான் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும். இல்லைன்னா ஜீவன் எப்படி இருக்கும்னா அத்தை தின்று அங்கேயே கிடக்கணும் உட்காந்து. தெய்வம் என்ன பண்ணிட்டு இருக்கும்னா அந்த ஜீவனுக்கு பரிபாக்கம் வந்தா கிருபை பண்ணலாம் அப்படின்னு தெய்வம் உட்காந்துருக்கும். இது என்னைக்கு நடக்க போகுது? நம்மளும் இப்படிதான் இருப்போம், தெய்வமும் அப்படிதான் இருக்கும். இப்படி ரெண்டு சேர்க்கிறது குருங்கிற கேட்டலிஸ்ட் தான். குரு கிருபையால தெய்வமும் தூடுறது, இந்த ஜீவனும் தெய்வத்தை அடையிறதுக்கு தயாராகிடுறது. இவா 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் இந்த குரு எதை எதிர்பார்க்கிறாருன்னா இவா 2 பேரும் சேர்ந்தாலேங்கிற சந்தோஷத்தோட அடுத்த ஜீவனை உதாரணம் போயிடுவார். அதுதான் குரு கிருபை. தெய்வமே நினைச்சாலும் அவருக்கு ஒரு பிரதி பண்ணிவிட முடியாது, ஜீவனே நினைச்சாலும் அந்த குருக்கு ஒரு பிரதி பண்ண முடியாது. இங்க சீதையும் கையை விரிக்கிறார் ஹனுமான பார்த்து, அங்க ராமரும் கையை விரிக்கிறார். நகுர்னி சதிருஷம் சொல்லும், நீ பண்ண கிருபைக்கு நீ பண்ற கைங்கருக்கு உனக்கு என்ன பிரதி பண்ண முடியும்னா அவர் அந்த ஜீவனும் பகவானும் சேர்ந்தாங்கிற ஒரு சந்தோஷத்துல அடுத்த காரியம் பண்ண போயிடும். அதுதான் குரு தத்துவம், அதுதான் ஹனுமான். அவர் பிரபாவத்தை சொல்லி மாளார். அதனாலதான் ஒரு காண்டம் அவரோட பிரபாவத்தை சொல்றது. அந்த காண்டத்துக்கு மட்டும் ஏன் வால்மீகி பொறுக்கெடுத்து இந்த பேரை வச்சாருன்னா குரு பிரபாவத்தை சொல்றதுனாலேயே. குரு பிரபாவம், நாம பிரபாவம், சத்சங்க பிரபாவம், தாயார் பிரபாவம் எல்லாம் ஒரு காண்டத்துல இல்லையா. அதனால இந்த காண்டமே அவ்வளவு அழகான காண்டம், சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சார். அதனால குருநாதர் வந்து அங்குல்யத்தை கொடுக்கிறார் அப்படின்னா என்ன பண்றாருன்னா நாமத்தை உபதேசம் பண்றார் அப்படிங்கிறது தான் விஷயம். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேத் அங்குலியகம் அப்படின்னு அங்குல்யத்தை கொடுக்கறதுனாலேயே நாமத்தை கொடுக்கிறார். நாமத்தை கொடுக்கறதுனாலேயே என்ன சொல்றாருன்னா நிச்சயம் பகவான் வரப்போறான்னு சொல்றாரு. நிச்சயம் பண்ணிட்டு போயிடுறாரு. எப்பவுமே நிச்சயதார்த்தத்துல தானே மோதிரம் போடுவார் இல்லையா. அந்த ஜீவனுக்கும் பகவானுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறார். நாமத்தை கொடுக்கறதுனால இந்த ஜீவன் ஒன்ன சேர்ந்தது அப்படின்னு பகவானுக்கும் இந்த ஜீவனுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்திம காலத்துல பகவான் அழகிய மனவாளெல்லாம் வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். அதுதான் கல்யாணம். அந்த மாயா காரியத்தை அழிச்சு அந்த ஜீவனுடைய அவித்தியை அழிச்சு இல்லையா பகவான் இடத்துல கொண்டு அந்த ஜீவனை சேர்க்கிற உத்தம குரு ஹனுமான். அதனால நமக்கு பெரிய பாக்கியம் அவரோட சந்நிதியில. அவர் பிரபாவம், குரு பிரபாவம் வேற, ஹனுமத் பிரபாவம் வேற இல்லை. அவரோட சரணச்சாயிலே இருந்துட்டு குரு பிரபாவத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு. அவரோட கிருபையால இன்னும் நமக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஸ்திரமாகட்டும், நிறைய நாம ருச்சி ஏற்படட்டும். இந்த சந்நிதியில நிறைய இன்னும் பரம பாகவதால் நிறைய பேர் வந்து பகவத் குணத்தை எப்பவும் வருஷிச்சுட்டே இருக்கட்டும். அவர் சந்நிதினா அப்படிதான் இருக்கும். அவர் சந்நிதி அவரே வந்து பகவத் குணத்தை தானே வருஷிக்கிறார். அவர் பண்ணின பகவத் நாம கீர்த்தனம், பகவத் குண பிரவச்சனத்தை கேட்டு தான் தாயாருக்கே பரம ஆஸ்வாசம். இந்த ஊர்ல சத்சங்க இல்லையா, இந்த ஊர்ல சத்சங்க இல்லையா அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கா தாயார். அங்க வந்து அப்படி ஒரு பகவத் குண வருஷம் பண்ணி தாயாருக்கே பரம ஆஸ்வாசத்தை கொடுத்து குருவாண்டின மாத்திரத்துல அப்படி ஒரு ஆஸ்வாசம் கிடைச்சோடும், சத்தியமா கிடைச்சோடும். அப்புறம் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம், அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல அப்புறம் இந்த ஜீவித காலம் முழுக்க அவர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவார். ஆச்சா அங்க வைகுண்டத்துல சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சு விடுவார். சரி, வைகுண்டத்துக்கு போய் அவன் யாரை பார்ப்பானா, இவரைத்தான் அங்க பகவானா பார்ப்பான். அப்புறம் அங்க போய் என்ன தெரிஞ்சுப்பானா, நம்மளோட வழிகின்றவர் பரமாசுதேவன் தானோ, அதுதான் குரு ரூபத்துல வந்தாரோ.
ஹரிரேவ குரு குருரேவ ஹரி இல்லையா? பகவத் பூஜையை விட பெருசு குரு பூஜை, பகவத் சேவையை விட பெருசு குரு சேவை, பகவத் தியானத்தை விட பெருசு குரு தியானம் இல்லையா? தெளிவு குரு காண்டல், தெளிவு குருநாமம் செப்பல், தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் அப்படின்னு திருமூலர் சொல்றார். இருக்கிறதுலே பெரிய உபாசனை குருனாலே ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய உபாசனை குரு உபாசனை. குரு உபாசனை பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தாருன்னா தெய்வம் அவா பின்னாடி ஓடின்னு இருக்கும். அதனால ஹனுமத் கிருப்பையால நமக்கு மென்மேலும் சத்சங்கம் நிறைய, நமக்கு பக்தி ஞான வைராக்கியம் நிறைய சத்சங்கம் இதெல்லாம் நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த, जानकीकांत स्मरणं जय 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 बोल सद्गुरु महाराज की, आंजनेय स्वामिनः जय. எல்லோர் சார்பிலும் தலைவர் டாக்டர் அசோகன் அவர்கள் ஸ்ரீ பாகவதரை கௌரவிக்கிறார். டாக்டர் சேகர் சார் அவர்களும் பால்புரம் ஹிரண்ய பாத்திரம் மதோ பூர்ணம் ததாதி அதவ்யோ சாமீதி ஏகதா பிரம்மண உபஹரதி ஏகதைவேஜமானாயுஸ்தேஜோ ததாதி ஸ்ரீவட்சசுமாயுஷ்யமாரோக்யமாவீதாத்சோபமானம் மஹீயதே யான்யம் தனம் பசும் பகுபுத்ரலாபம் அல்ஹம் வத்சரம் தீர்க்கமாயு. அபிமான சம்பாவனை, வித்வத் சம்பாவனை. பாட்டு பாரு. जानकीकांत स्मरणं वंदनमो रघुनंदन सेतु बंदन भक्त चंदन राम वंदनमो रघुनंदन सेतु बंदन भक्त चंदन राम वंदनमो रघुनंदन श्रीरमणो वरम श्रीरमणो वरम ने वेदमायिक मोदम रम श्रीरमणो वरम ने वेदम इति मोद मरम वंदनमो रघुनंदन श्रीरम चरम श्रीरम चरम ब्रोव बरमरय बरमरम श्रीरम
சரம புரோம பரமரய பரமரம வந்த நமோ ரகுநந்தன ஓடனோ பதி வீடனோ ஓடனோ பதி வீடனோ ஒருல வேடனோ நீ வடனோ ரம ஓடனோ பதி வீடனோ ஒருல வேடனோ நீ வடனோ ரம வந்த நமோ ரகுநந்தன ನ್ಯಾಯಮನಿಗೂ ಆದಾಯಮ ನ್ಯಾಯಮನಿಗೂ ಆದಾಯಮ ಇಂಕ ಹೇಯಮ ಮುನಿ ಗೇಯಮ ನ್ಯಾಯಮನಿಗೂ ಆದಾಯಮ ಇಂಕ ಹೇಯಮ ಮುನಿ ಗೇಯಮ ನಮೋ ರಘುನಂದನ ಕ್ಷೇಮಮು ದಿವ್ಯ ನಾಮಮು ಕ್ಷೇಮಮು ದಿವ್ಯ ನಾಮಮು ನಿತ್ಯ ನೇಮಮು ರಾಮ ನಾಮಮು ರಾಮ ಕ್ಷೇಮಮು ದಿವ್ಯ ನಾಮಮು ನಿತ್ಯ ನೇಮಮು ರಾಮ ನಾಮಮು ರಾಮ ನಂದನಮು ರಘುನಂದನ ವೇಗರ ಕರುಣ ಸಾಗರ ವೇಗರ ಕರುಣ ಸಾಗರ ಶ್ರೀ ತ್ಯಾಗರಾಜ ಹೃದಯಕರ ರಾಮ ವೇಗಮ ಕರುಣ ಸಾಗರ ಶ್ರೀ ತ್ಯಾಗರಾಜ ಹೃದಯಕರ ವಂದನಮೋ ರಘುನಂದನ ಸೇತು ವಂದನ ಭಕ್ತ ಚಂದನ ರಾಮವಂದನಮೋ ರಘುನಂದನ 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ராம ஸ்ரீ பாகவதர் அவர்களுக்கும் வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நல்ல காப்பியில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி இப்போ என்னன்னு கேட்டால் இன்ஸ்டன்ட் புளியோதரை, இன்ஸ்டன்ட் பார்த்தா குழம்பு எல்லாம் இன்ஸ்டன்ட்டு. இதுவே இன்ஸ்டன்ட் சத்சங் இன்னைக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் சத்சங்கம் சங்கர் ஏற்பாடு பண்ணபடி, ரிக்வஸ்ட் பண்ணபடி, நம்ம எல்லோருடைய விஞ்ஞாபனத்துப்படி அந்த நேரத்தில் விட்டார். ஸ்ரீ பாகவதர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் கிருதஜ்ஞதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி அவர் இங்கு விஜயம் செய்து சத்சங்கம் நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.